7th Max second term example 2.14 உள்ள sum. A garden is made up of rectangular portion and two semicircular region on either side. ஒரு garden வந்து rectangular portionல இருக்கு, ரெண்டு பக்கமுமே semicircular region இருக்கு, ரெண்டு சைடும் semicircular இருக்கு. If the length and the length 16 meter, width வந்து 8 meter respectively calculate. பைக்கு வந்து 3.14 எடுத்துக்க சொல்றாங்க. First the perimeter of garden கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்புறம் total area of garden. இப்போ perimeter of area gardenனா இந்த perimeter include 2 length, இந்த ரெண்டு length include ஆகும், அப்புறம் இந்த ரெண்டு செமி சர்க்குலர் ஏரியாவும் இன்க்ளூட் ஆகும். இதோடைய ஆர்க் வந்து 8 மீட்டர். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் செமி சர்க்கிள் கண்டுபிடிக்கும். இந்த ரெண்டு செமி சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும். அதுக்கு ஃபார்முலா வந்து பை டி பை 2, பை டி டியுடைய வேல்யூ இதுதான், டியுடைய வேல்யூ ஆர்க்கு டயாமீட்டர் 8, செமி சர்க்கிளோட டயாமீட்டர் 8/2 = 4 பையோடைய வேல்யூ 3.14 போட்டால் 12.56 வருது. சர்க்கம்ஃபரன்ஸ் அப்போ 2 செமி சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் இருந்தால் அது 2ஆல் ஒரு பக்கம் தான், இது ரெண்டு பக்கம் வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 25.12 வருது. அப்போ டோட்டல் பெரிமீட்டர் வந்து என்னென்னா இந்த லென்த்து, டோட்டல் பெரிமீட்டர் வந்து இந்த லென்த் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் 2 சர்க்கிள்ஸ். சரிங்களா? அப்போ லென்த்து வந்து ரெண்டு பக்கம் லென்த்து வந்து 16 + 16, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் செமி சர்க்கிள் 25.12. இந்த மூணு இதையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 57.12 மீட்டர். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் ஏரியா ஆஃப் த கார்டன். இந்த கார்டனோட டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏரியா ஆஃப் 2 செமி சர்க்கிள் ஏரியா கண்டுபிடிச்சி அதை ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் ஏரியா வந்துடும். சரிங்களா? அப்போ டோட்டல் ஏரியா ஆஃப் கார்டன் = ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் 2 செமி சர்க்கிள். ஏரியா ஆஃப் 2 செமி சர்க்கிள்ங்கிறது ஏரியா ஆஃப் 1 சர்க்கிள், ரெண்டு செமி சர்க்கிள் சேர்ந்தா ஒரு சர்க்கிள். அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஃபர்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்க, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா L × B. L வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 16, B வந்து 8. இப்போ 16 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 128 மீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு ஃபார்முலா πr². இங்கே வந்து பையோடைய வேல்யூ 3.14, அதாவது டியோட வேல்யூ 8 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா டியோட வேல்யூ 8, அப்போ r = d/2. அப்போ 8/2 வந்து என்னது 4. அப்போ r = நம்ம 4, அதான் 4 போட்டிருக்காங்க, 4 × 4. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 15.24 மீட்டர் ஸ்கொயர். ஃப்ரம் இது ஈக்குவேஷன் 1, அதாவது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் 1, ஏரியா ஆஃப் சர்க்கிள் 2ன்னு வச்சுக்கிறோம். ஃப்ரம் 1 and 2லேருந்து ஆட் பண்ணுறோம். 128 ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து 50.24. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வருதுன்னா 178.24 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.